இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் சில வசனங்களை வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். கலாத்தியர் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறீர்கள் அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 9வது வசனம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது 2020 வருடங்களுக்கு முன்பதாய், 24 வருடங்களுக்கு முன்பதாய் பாருங்க, வேறொரு சுவிசேஷத்தைக்கு நீங்க இவ்வளவு சீக்கிரமா திரும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. என்ன வேறொரு சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மனுக்குலத்தை பாவத்தை மன்னிக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். மீண்டும் உயிரோடு எழுந்தார். இதுதான் சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்னிடத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பிரசங்கர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி மாத்திரம் நாம் பிரசங்க. இதுதான் சுவிசேஷம். ஆனா வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வேறொரு சுவிசேஷம் என்றால், அநேக திருச்சபைகள்ல, எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற திருச்சபைகள்ல எளிமையாய் ஜனங்களை வஞ்சிக்கும்படி கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து இந்த பொல்லாதவன் நினைச்ச பாருங்க, கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுகிற இந்த காலம் இது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவங்க பாருங்க, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாய் சுற்றி திரிகிறானாம். எப்படி சுற்றுகிறான் பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேறொரு சுவிசேஷம், ஐயா அந்த வேறொரு சுவிசேஷம் பாருங்க, சபையில நீங்க ஒரு சபைங்க போற சபையில 3 கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. வேத வாசிப்பு, ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் சரியான முறையில போதிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர்களோடு பேசுகிறார். பிரியமானவர், இதற்கு புறம்பாக பாருங்க, அந்த ஆராதனை, ஒருவேளை ஆராதனை அவங்க டைம் பாஸ் வேணா ஆராதனை பண்ணலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது அப்படி இருக்காது. நல்லா ஆராதிப்பாங்க, அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிறது போல நல்ல டான்ஸஸ் எல்லாம் அப்படி போட்டு பயங்கரமா பேசுவாங்க, பாடல் பாடுவாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அங்கு செயல்படுகிறதா, ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க முடியாது. உங்க சபையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகள் எங்களால் உணர முடிகிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியாது அழைக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தருடைய வேத வசனத்துக்கு விரோதமாய் வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக்கொள்ளும்படியாக நடக்கும்படியாக பிரசங்கித்தால் அது வேறொரு சுவிசேஷம். நீங்க ஜெபம் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேறொரு சுவிசேஷம். நீங்க உபவாசிக்கவே தேவையில்லை அப்படின்னா வேறொரு சுவிசேஷம். கவனமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்ப அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்பதாயே இப்படிப்பட்டதான சுவிசேஷம் உள்ள இருந்திருக்கு. அதுக்குதான் பவுல் எழுதுறாரு, நீங்க அவ்வளவு சீக்கிரமா மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு இந்த நாட்கள்ல எல்லா வசதி வாய்ப்பும் நமக்கு இருக்கு. அப்போ ஒருவேளை டிவியை பார்க்கலாங்க, மொபைல பார்த்திருந்தாங்க, அப்படி மாறி இருந்தா கூட பரவாயில்ல அப்படி பாருங்க. அப்பயே என்ன செஞ்சிருக்காங்க, சுவிசேஷத்தை விட்டு என்ன செஞ்சிருக்காங்க, மாறி இருக்காங்க. இந்த காலத்துல அப்படிப்பட்டதான ஊழியர்கள் தொழுவத்திற்குள்ளே ஓநாய்களைப் போல, ஆடுகளைப் போல ஓநாய்கள் உள்ளே நுழைந்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கிறோம். அவங்க யார், எப்படி இருப்பாங்க? ஒருவேளை பாருங்க, பிசாசு இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா என்ன செஞ்சிருவீங்க, அவனை கண்டு கொள்ளுவீங்க. 2 கொம்பு வச்சிருப்பான், அவன் இப்படிதான் இருப்பான், இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொன்னா அவன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்பான் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து உள்ள வந்த ஒரு ஊழியக்காரனை போல, ஒரு பரிசுத்தவானை போல, பரிசுத்தவான் கிடையாது, பரிசுத்தவானை போல உள்ள வந்து
ஒரு போதவர் இருக்கான்னு வச்சுங்க, அவங்க சபையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு எடுத்து அவங்க பிரயாசங்கள் அநேகமா இருக்கும். அந்த ஆத்மாவை உருவாக்கி வைத்திருப்பாங்க. பாடுகள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள உபத்திரவங்கள் வருவது நல்லது என்று சொல்லி அவங்களுக்கு போதித்து வைத்திருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி உள்ள இப்படியா சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை திசை திருப்பி விட்டு போய்விடுவார்கள். சத்துரு எந்த வேஷம் எடுத்து வருவான்னு தெரியாது. மனைவி மூலமா வரலாம், பிள்ளைகள் மூலமா வரலாம், ஊழியக்காரனுடைய மூலமா வரலாம். அப்ப இந்த சுவிசேஷத்தை, மாறுபாடான சுவிசேஷத்துக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். வேறொருத்தர் இந்த வசனத்துக்கு விரோதமாய் வசனத்தை கைக்கொள்ளாதபடிக்கு எளிமையான முறையை கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வேறொரு சுவிசேஷம். அது கவனமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்க நம்ம கிட்ட பேசுறவங்களை முதற்கொண்டு வெளியில போகும்போது பேசுகிற சகோதரர்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் அவரவர்களுடைய கனிகளினாலே அவரை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒருத்தர் உங்ககிட்ட பேசும் பொழுதே அவங்களுடைய நடக்க, அவங்க செய்கை, அவங்க பேச்சு, அவங்களுடைய பழக்கங்கள், அவங்களுடைய நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை வைத்து ஈஸியா நீங்க என்ன செஞ்சாலும் அவங்களுடைய கனிகளை அறிந்து கொள்ளலாம். அதற்கு வேதத்தை வாசித்திருக்கணும். இந்த வேதத்தை நீங்க வாசிக்காதபடி, சத்திய வசனத்தை அறியாதபடிக்கு அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்க ஃபுல்லா பைபிளை வாசிக்கணும். கர்த்தருடைய மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் கிறிஸ்தவே அப்படின்னு சொன்னா இந்த வேத புத்தகத்தை முழுமையா நீங்க வாசிக்கணும். அப்பதான் அப்படிப்பட்டதான ஆட்களை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா அவங்களை எளிமையா என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்துருவாங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் அவங்களை தூரப்படுத்தி விட்டது. யாரோ ஒருத்தர் பேசினது நிமித்தமாய் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு தூரமாயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா ஈஸியா எளிமையா உள்ள போயிடும். எளிமையான ஒரு உபதேசம். தூரம் போயிட்டீங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ஈஸியா என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான். பார்த்துக்கங்க, கவனமா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமா, ஒருவேளை கசப்பி நிமித்தமாய் ஏதோ யாரோ உங்களை பேசிட்டது நிமித்தமாய் தூரமா இருக்கீங்களா, ஆண்டவருக்கு உங்களுக்கு தூரமா, ஊழியக்காரருக்கு உங்களுக்கு தூரம் இருந்தா பரவாயில்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்பதை நீங்கள் பார்க்கும்படி அழைக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்க நெருக்கம் எப்படி இருக்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் ஆண்டவரோடு தினமும் நான் உறவாடி கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்க ஜெபத்துல குறைவு இருக்கிறதா, வேதவாசத்துல குறைவு இருக்கிறதா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல எனக்கு குறைவு இருக்கிறதா என்பதை நீங்கள் அனுதினமும் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியே கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க சபையில ஜெபம் இல்ல, உங்க சபையில சரியான ஆராதனை இல்ல, உங்க சபையில சரியான சத்தியம் வரல அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும். அந்த சபையில சொல்லக்கூடிய வார்த்தைகளை உற்று நோக்கும்படியா ஆளுகள். அப்படி ஒருவேளை மாறுபாடான சுவிசேஷம் உங்க சபைக்குள்ளத்துல வந்தா அங்கு வினயவாசிகளா உங்களை ஆண்டவர் எழுப்பும்படி அவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா யாராவது பேசுறாங்களா, உங்களுக்கு அறிவிக்கிறாங்களா சபைகளுக்குள்ள, எழுமுங்க, நீங்க தான் வினயவாசிகள். கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பொறுத்த மனதா இருக்கிறது அளவில் வேற இல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லு. ஒளியினுடைய வேஷத்தை தூதனும் தரித்து வந்து வருவான். தூதனே வந்து உங்க வீட்டை சொன்னாலும் வேஷம் தரித்த தூதன் உங்ககிட்ட வந்து சொல்லுவோம். கவனமா இருக்கணும். அதுக்குதான் நீங்க பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணும். உங்க ஜெப நேரம் பாதிக்கப்படுகிறதுனா உங்களுக்குள்ள ஒரு படபடப்பு வரணும். சில இடங்கள்ல போய் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாம இருக்கிறதே நல்லது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நெருக்கத்தை உண்டாக்குகிற இடமே அது உங்களுக்கு மேன்மையை உண்டாக்கும். பிரியமானவர்களே, ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால், அதாவது பாருங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுது.
சபிக்கப்பட்டவனா, அவங்க சபிக்கிறத பத்தி அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை நமக்கு ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வேணா நீங்க இருந்துக்கங்க, எங்களுக்கு காணிக்கையை கொடுங்க, சபைக்கு வாங்க, பாடுவோம் ஆடுவோம், அப்படி கவனமா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆண்டவரே மாறுபாடான சுவிசேஷத்துக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சுவிசேஷத்துக்கும் வித்தியாசத்தை அறியும்படிக்கு ஆண்டவரே ஞானத்தின் ஆவியால் எங்களை நிரப்புவீராக ஐயா. நல்ல கனி கொடுக்கிற ஊழியர்களை புரிந்து கொள்ளும்படியா ஆண்டவர் அவரவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் அவருடைய கனிகளை அறிந்து கொள்ளும்படியா எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புறமான வேறு மாறுபாடான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை கண்டுகொள்ளத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தாங்க. கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.